கௌதம் மேனன் தற்போது தனுஷ் நாயகனாக நடிக்கும் என்னை நோக்கி பாயும் தோட்டா என்ற படத்தை இயக்கி வருகிறார். இந்த படத்தின் மூலம் முதல் முறையாக தனுஷ் கௌதம் மேனன் கூட்டணி அமைத்துள்ளனர். இதில் தனுஷுக்கு ஜோடியாக மேகா ஆகாஷ் நடித்து வருகிறார். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் தனுஷ் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கின்றார். தற்போது இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு முடிந்துள்ளது. இந்த படத்தில் தனுஷ் 2 வேடங்களில் நடித்து வருகிறார். தனுஷின் முதல் கெட்டப் சமீபத்தில் வெளியானது. இதற்கிடையே இப்படத்தில் தனுஷுக்கு வில்லனாக கௌதம் மேனன் நடிக்க இருப்பதாக செய்திகள் வெளியானது. முன்னதாக எஸ்.ஜே. சூர்யாவை இந்த படத்தில் வில்லனாக நடிக்க வைக்க பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தது. ஆனால் தனுஷிற்கு வில்லனாக நடிக்க பலரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் யாரும் எதிர்பார்ப்பது போல அமையவில்லை என்றும், அதனால் கௌதம் மேனனை நடிக்கப் போவதாகவும் கூறப்பட்டது. ஆனால் இது வெறும் வதந்தி என விளக்கம் அளித்துள்ளார் கௌதம். இது தொடர்பாக ஆங்கில செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என கௌதம் கூறியுள்ளார். ஏற்கனவே தனது படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களில் தலை காட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் கௌதம். எனவே இப்படத்தின் மூலம் அவர் முழு நேர நடிகராக போவதாக நம்பப்பட்டது. ஆனால் தற்போது இந்த தகவலை கௌதம் மறுத்துள்ளதால் தனுஷின் வில்லன் யார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.